மாதவா, என்னுடைய நாவலை ஒரு தாளே தெரியும். ஒன்னா தெரியும் தாயே. ஆகட்டும், முறைப்படி நான் முக்கணி சக்கரை தித்திக்கும் பொருளானே. என்னுடைய தோழி மாஞ்சோலை. ஏண்டி மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். மூவரும் ஒன்றாக சேர்ந்ததுனால் எப்படி போக முடியும் தெரியுமா? எப்படி? அம்மா நந்தவனம் போக வேண்டும். மலர்கள் அனைத்தும் பறித்து ஆரமாக தொடுத்து கூந்தலிலே சூடிக்கொள்வது வழக்கம் அல்லவா? இப்போது இருப்போர் மூவர்கள். ஆமா, பேரு ஏழ்வர். ஏழ்வரில் 4 வந்து விடுவார்கள். அவர்கள் வந்தவுடனே நந்தவனம் போகலாமே. அவர்கள் பின்பு வரட்டும். அதற்கு முன்பதாக சேர்ந்து அவர்களுக்கும் மாலை தொடுத்து வைக்கலாமே. எவ்வளவுதானே? ஆமா, அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். புறப்படுங்கள், சீக்கிரமாக போகலாம். தோரணம் பறிக்க வாடிக்கொண்டிருக்க
வேண்டாமா? இருக்க விட மாட்டேன். ஆலயத்தில் இருக்க விளக்கு அணைந்து போக வேண்டும். கூந்தலை சூடு கொண்டு மலரகப்பட்டது வாடி போக வேண்டும். முகமும் கருவடைந்து போக வேண்டும். முகத்தில் விளக்கி வேண்டாம். இருவரும் என்னுடைய முகத்தில் முழிக்க வேண்டாம். பார்த்தாயா முகம் அழுது கருகருத்து விட்டது. என்னடி இது? நந்தவனத்தில் ஆடி பாடிக்கொண்டிருக்கும் ஆலயத்திற்கு அணையவளுக்கு அணிந்திருக்கிறது. மலர்கள் அனைத்தும் வாடி கிடக்கின்றனவே. மூவர் முகமும் பார்க்க முடியாமல் கருகருத்து போயிருக்கிறது. இது எப்படி நடந்தது? யாரால் நடந்து ஒன்றும் தெரியவில்லை. இதற்கு தெரிய வேண்டும் என்றால் நம் உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்ற அண்ணனை சென்று பார்த்தால் இதற்கு வழி கிடைக்கும். ஹரிஹரி கோவிந்தா நாராயணா. அவதாரங்கள் எடுத்து சீரும் சிறப்போடு அதர்மத்தை அழித்து தர்மத்தில் ஆட்டி லட்சுமி சமேதனாக சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஏதோ என் தங்கைமார்கள் அழுது கொண்டு வருவது போல் தெரிகிறது.
நாங்கள் மூவரும் அந்த இடத்துல ஆடி பாடிக்கொண்டிருந்தோம். சரி, அப்பொழுது ஆலயத்திற்கு அணையவளுக்கு தானாக அணிந்து விட்டது. நந்தவிடத்திற்கு மலர்கள் அனைத்தும் ஆடி விட்டதென்ன முகமானதோ கருகருத்து போய்விட்டது. பார்த்தாலே தெரிகிறது. இது எப்படி இருந்தது, யாரால் நடந்தது? அண்ணனை தேடி நாடி ஓடி வந்திருக்கீங்க. ஏழு கன்னிகளாக பிறந்து இன்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நீங்கள் ஒரு கன்னியை பிரிந்து இப்படி தன்னந்தரமே நலவரம் வந்து அந்த நந்தவனத்திலே மலர்ச்சூடும் தருணத்திலே உங்கள் முகமானது கருத்து போய்விட்டது. ஆலயத்தில் இருக்கும் அணையாக தீபம் அழிந்து விட்டது, போய்விட்டது. இதற்கெல்லாம் காரணம் ஒன்றும் தெரியவில்லை. ஒன்றிலே வைத்த பூவானது வாடிவிட்டது. காரணம் தெரியுமா? சொல்லுங்கள் தங்கையே. உங்களுக்கெல்லாம் மூத்தவராக விளங்குகிறாளே செல்லியம்மன். ஆமா, அந்த செல்லியால் வந்த சோதனை. என்னடா சொல்றீங்க? ஆமாம்மா, என்ன சோதனை சொல்லுங்களா? நான் எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. என்ன யாருமே இந்த உலகத்திலே கேட்காத ஒரு மானிடன் வரத்தை கேட்டான் என்று முதல் முறையாக நரபலியை கொடுத்தார் உங்களுடைய அக்கா செல்லி. அந்த செல்லியால் வந்த சோதனைத்தான் இந்த இல்லி பூச்சோலை மாஞ்சோலை மூவருக்கும் ஏற்பட்ட நிலைமை. அப்படியா? ஆமா. அவள் துக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமா இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. எப்படிமா இருக்கும்? அப்படியா? ஏழ்வரிலே ஒருவர் மனமகிழ்ச்சியா இல்லாமல் துக்கத்தில் இருக்கும் தடத்தில் நீங்கள் 6 பேரும் சந்தோஷமா இருந்தால் எப்படி மனம் தாங்கும்? அவள் மனம் வருந்தி சாபத்தை கொடுத்தால் அந்த சாபத்தின் விளைவாகி உங்கள் முகமானது கருகருத்தி மலரானது வாடி அணியாத தீபம் அழிந்து விட்டது. ஆகையால் உங்கள் குறை என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய அக்கா செல்லி அழைக்கிறேன். சகோதரி அழைக்கிறேன் செல்லி. உன் தங்க நிலைமை பார்த்தா என்ன காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. அண்ணா, உன் தங்க நிலைமை பாரு அண்ணா. என்னம்மா அவளுக்கு போற அண்ணா? ஒரு மாநில இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டு விட்டேன் அண்ணா. அப்படி என்னதான் கேட்டாய் அக்கா? தாய்க்கு தலைமகளை இருக்க வேண்டும், தலைச்சுக்கார சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை நரபலி கொடுத்து அவன் கண் முன்னே தோண்டி காய்ச்சி எழுப்பின்னு உரைத்து விட்டேன். கேட்கலாமா? கொடுக்கின்ற பலி அனைத்தும் போதாது என்று நரபலி கேட்கலாமா? தவறிதான் தங்கா. அம்மா, தவறு செய்தவருக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. ஒரு உலகத்திலே தெய்வமாக திகழ்ந்தால் எது கேட்க வேண்டும் எது கேட்க கூடாது என்று முதலில் நிற்க வேண்டும். நீ கேட்டது என்ன பலி? நரபலி. எதற்காக கேட்டாய்? அண்ணா, ஒரு மந்திரிக்கோள் கட்டுப்பட்டு செல்லியானவள். ஆமாம். அந்த மந்திரிக்கோள் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று துடியா துடித்தான். உன் கண்முன்னே தோன்றி காட்சியளிக்க வேண்டும் என்றால் நான் கேட்கின்ற பொருளை தடையில்லாமல் தர வேண்டும் என்று நான் உரைத்தேன். உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக அவன் கேட்டான். உலகநாயகல்லவா நீங்கள் எழுவரும். நான் கேட்கின்ற பொருளை தடையில்லாமல் கொடுத்தா உன் கண் முன்னே தோன்றி காட்சி எழுப்பின்னு உரைத்து விட்டேன். ஆமாண்ணா, மாநிலம் தானே எப்படி நரபலித்தை தர போறான் அப்படின்னு யதார்த்தமா கேட்டு விட்டேன். யதார்த்தமா நீ கொடுக்க வேண்டியதானே? அண்ணா, நரபலி கொடுத்து விட்டான். அவனுக்கே அடிமையாக செய்து விட்டான். அப்படியா? ஆமாண்ணா. உலகத்தில் ஒரு தெய்வமாக பிறந்தால் இது கேட்க வேண்டும் என்று முதலில் தெரிய வேண்டும். நீ செய்த தவறுக்கு தண்டனை உள்ள சகோதரிகள் 6வரும் எந்த நிலைமையில் இருக்கிறார் பார்த்தாயா? ஒரு தெய்வமாக பிறந்தால் ஒரு எலுமிச்சங்களை கேட்கலாம், முக்காவிட்டு சொல்லக்கூடிய கஜபலியை கேட்கலாம். ஆனால் ஒரு மாடினை பலி கேட்டாயே, தாய்க்கு தலைமைகள் தலைச்சங்கரவை சுமந்தவள், ஒரு பெண்ணாக பிறந்தவள் உலகத்திலே தெய்வமாக துதிக்கூடும். நீ ஒரு பெண்தானே. இந்நாள் மக்களுக்கு ஏற்பட்ட முதல் பாடம், இந்த உலக மக்கள் இனிமேல் நரபலி என்பதே எந்த தெய்வம் கேட்கக்கூடாது. அதற்காக முதல் முறையாக சந்திரசேகர ஜமீன்தாராக இருந்தான். திருவருளால் சந்திரசேகர நயனாராக அகோர ரூபத்தால் உனக்கு ஒரு பாடம் இருக்க வேண்டும் தான் செய்திருக்கிறான். மக்கள் அனைவரும் உணர வேண்டும். பலி என்பது இனிமேல் இருக்கக்கூடாது. நான் சென்று வரேன்.